கான்ஃபிடென்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் அப்படின்னு டைட்டில். வாட் ப்ரீத்திங் இஸ் டு அ ஃபிசிக்கல் பர்சன், ப்ரேயர் இஸ் டு அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையிலே சுவாசிக்க வேண்டும் உயிர் வாழ்வதற்கு. மூச்சு இல்லைன்னா செத்த பணம் தான். அதே மாதிரி ஜப வாழ்க்கை இல்லை என்றால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் அது செத்த புடமாக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. ஜெபிங்கன்னு சொன்னால் 2 பேரும் என்னைக்காவது சரிக்க ஜெபம் பண்ணுறீங்களா? ஏன் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்போ அதுக்குன்னு ஒரு நாள் கொடுத்து வச்சுருப்பார் உங்களுக்கு ஆண்டவர். நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை சரி பண்ணுறதுக்குன்னு சில வேலைகளை அவர் செய்கிறார். அப்போ ஒரு சில பேர் கோயிலில் நின்றுட்டு கத்திரி அழுகிறான் பாரு, தெய்வமே எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு. அந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறீங்களா நீங்கள்? அதுக்கு முன்னாடியே அவருடைய சமூகத்தில் போய் நீ நல்லா இருக்கும்போதே உனக்கு சொன்னேன், நீ கேட்க மாட்டோம் என்கிறார். ஏன் இப்போ நம்ம நல்லா இருக்கும்போதே ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணானே? ப்ரேயர் பண்ணுறதே நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நாம் செத்த பிணமாக வாழ்கிறோம். இஃப் அவர் ஹார்ட் இஸ் ஃபிக்ஸட் ஆன் கிரைஸ்ட் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு க்ளோரிஃபை ஹிம். நம்முடைய இருதயம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவிலே நிலை கொண்டிருந்து அவரை மகிமைப்படுத்தவே நாம் முயற்சி செய்து கொண்டிருந்தால் we are praying even when we are not conscious of it. நமக்கு நினைவு இருக்கிறதோ இல்லையோ நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். 4 மணிக்கெலாம் நான் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன். காலையில் எனக்கு ஒரு சின்ன நினைவு வருது, அப்படியே ஆண்டவரே நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். எப்படி உங்களால் அப்படி வாழ முடியாமல் இருக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது எப்படி நீங்கள் அதை நினைக்காமல் இருக்க முடியும்? ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நேற்று ஐயா சொன்னார்ல, ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எண்ணத்தை கொடுத்து ஐயா பிரசங்கம் பண்ணார். இதான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய வசனத்தை போடுறாங்க, வாரம் காக்கா தூக்கிட்டு போயிடுது. ஒரு விவசாயி போய் விதைக்க போகிறான், ரோட்டில் பாதி விழுகுது. நடை பாதைகளிலே ஆகாயத்து பறவைகள் கொத்திரும். நார்மலாக இந்த அது பயிர் வகைகள்லாம் விதைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, உளுந்து, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாம் விதைக்கும்போது விதைச்சிட்டு மேலே ஒரு உருட்டி விடுவாங்க. அப்போ தான் மண்ணில் மூடும். இதுவே வழியருகே எல்லாம் மக்கள் நடந்து போகிற இடத்துல 1-2 விழுந்து கிடக்கும். விசிடும்போது அதை என்ன ஆகும், பறவைகள் அடுத்த செகண்ட் கொத்திட்டு போயிடும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை போதகம் பண்ணது செவ்வாய்க்கிழமை தெரியல. என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்போ இறைவனோடு நாம் ஐக்கியமாக இருந்தால் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறார் என்ற நம்பிக்கை தான். இந்த ஆலயத்தில் நாம் எதற்காக ஜெபம் செய்கிறோம்? இந்த ஆலயத்தில் வந்தால் நாம் ஜெபம் செய்தால் இங்கே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார், கடவுள் நம்முடைய துன்பத்திலிருந்து விடுதலை அளிக்கிறார் என்பதை தான் மைய கருத்து. அப்போ தேவன் நமக்கு பதிலளிக்கிறார் என்பது தெரியவில்லை என்றால் எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்? சும்மா குத்து மதிப்பாக போகிற வழியில் இந்த சைக்கிளில் போகிறவன பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலை இருந்தால் அதுக்கு ஒரு இது வணக்கத்தை போடுவான். இங்கே ஒரு சிலை இருந்தால் அதுக்கு ஒரு வணக்கத்தை போடுவான். அங்கே ஒரு சிலை இருந்தால் அதுக்கு ஒரு வணக்கத்தை போடுவான். இப்படியே போய்கிட்டு இருப்பான். இது ஒரு ஜெபமா? இல்லை அவருடைய சமூகத்திலே அமைதியாக உட்கார்ந்து தியானிப்பது ஒரு ஜெபமா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மூச்சு எந்த அளவுக்கு அவசியமோ அதே மாதிரி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஜெபம் ஒரு முக்கியமான விஷயம். If our heart is fixed on Christ and we are trying to glorify Him, we are praying even when we are not conscious of it. நமக்கு உணர்வே இல்லை, சுயநினைவே இல்லாமல் இருந்தால் கூட நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். இப்படி தான் பார்த்திங்கன்னா நோவா, ஏனோக்கு, தாவீது இவர்களெல்லாம் ஆண்டவரோடு அல்லும் பகலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவரோடு கூட சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரும். அப்பொழுது தான் இப்போ யோபு எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னை எப்படி நீங்கள் தப்ப விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு இடத்துல நான் சிக்கிட்டேன், நியாயம்தான் செஞ்சுட்டு வந்தேன், எதுக்கு எனக்கு இப்படி நடக்குதுன்னே தெரில. என்னுடைய வேண்டுதலை கேட்காம கம்முன்னு இருக்கிறீங்களே, நான் எவ்வளோ கதறி அழுகிறேன், கெஞ்சிறேன், ஆனால் எனக்கு ஜெபத்துக்கு பதிலே இல்லையே. ஏன் எனக்கு பலன் இல்லை, பதில் இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியலையே. கதறிக்கிட்டே இருக்க ஆண்டவர்கிட்ட. மனிதனோடு மனிதன் பேசுவது மாதிரி ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. இதைத்தான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, தியானம்னு சொல்கிறாங்க, மெடிடேஷன்னு சொல்கிறாங்க. மெடிடேஷனை எல்லா மதத்தினரும், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நாத்திகவாதிகளும் கூட ஒத்துக்கொள்கிறார்கள். மருத்துவர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அது உங்களுடைய ஆன்மீக, உங்களுடைய இதய மனது ரீதியான சைக்காலஜிக்கல் டிசாஸ்டர்லேருந்து உங்களை விடுதலையாக்கும்னு எல்லா மனிதர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இறைவன் அதை தானே ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறார். இறைவனை விட்டு பிரிந்து போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் செய்கிறார்கள்.
Charles Haddon Spurgeon, the famous preacher, was working hard on the message but was unable to complete it. சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் என்ன பண்ணார், ஒரு மெசேஜ் தயார் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஐயாலாம் ஒரு மெசேஜ் சொல்கிறாருன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து குறிப்பு எழுதிக்கிட்டே வருவாங்க, அதை குறித்து தியானித்து கொண்டே வருவாங்க. இதை எதை சொல்லலாம், எப்படி கோர்வையாக வரும் அப்படின்னு ஒரு மெசேஜ் தயார் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்கள், ஒரு வாரம் 10 நாள் கூட அவங்க எடுத்துப்பாங்க. அந்த செய்தியை சொல்கிறதுக்கு அவ்வளோ தயார் பண்ணி கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வடிவேலு மாதிரி நீ கண்டினியூ. நேற்று என் பக்கத்தில் வந்து ஒரு பொம்பளை அப்படியே தூங்கி புறன்னு கொரட்டை விடுது. சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு அம்மா உட்காந்துருந்தில்ல, கண்ணாப்படான்னு கொரட்டை விடுது. அப்போ எவ்வளோ கடுமையான உழைப்பை எவ்வளோ வீணடிக்கிறாருன்னு பாருங்க. நாம் ஆலயத்திற்கு கூடி வரும்போது அங்கே தேவன் இருக்கிறார் என்றும் அங்கே நமக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்பிக்கை தான். இப்போ ஒருத்தவங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்கன்னா எப்படியாவது இந்த சாமி நம்மளை காப்பாற்றணும் நம்பிக்கை இல்லைன்னா அங்கே வரமாட்டாங்க. அப்போ தேவன் அங்கே நாம் போகும்போது நம்மளை விடுவிக்கிறார், அதுதான் முக்கியம். அது இல்லாமல் வந்து எந்த நினைவும் இல்லாமல் கழுத ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா போய் தொலையணும், இல்லைன்னா இம்சையாக இருக்கும், இப்படி நினச்சிக்கிட்டே கோயில் போகிறது. ஆனால் தாவீது ராஜா என்ன சொன்னான்னா, ஓய்வு நாளிலே இன்று ஓய்வு நாள், வாருங்கள் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். ஆலயத்துக்கு போகணுமா, அன்றைக்கி போயிடணும் சொல்லி அவ்வளோ ஆசையாக போனான். இந்த ஆலயம் அப்பேற்பட்ட அதிசயமான ஆலயம். ஏன் ஜெப வாழ்க்கையிலேருந்து நம்ம விலகி போகிறோம்? அப்போ இது மாதிரி ஒரு செய்தியை தயார் பண்ணுவதற்கு ஒரு வாரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன். ஆனால் அந்த செய்தியை முடிக்கவே முடியல. அப்போ இட் grew late and his wife said, why don't you go to bed? I will wake you up in the early and can finish your sermon in the morning. ஏங்க நைட்டு 11 மணி 11:30 ஆயிடுச்சு, இன்னும் உட்காந்து பைபிளை பிடிச்சி நோண்டிகிட்டே உட்காந்துருக்கீங்க, போய் தூங்குங்க, காலையில் எழுப்பி விட்றேன், சீக்கிரமாக எழுந்துச்சி பாருங்கள் அப்படின்னு அவருடைய வைஃப் சொல்கிறாங்க. Spurgeon dozed off and in his sleep began to preach the sermon that was giving him so much trouble. அவர் டக்குன்னு போய் படுத்துக்கிட்டார். படுத்து தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்து கொண்டு இந்த பிரசங்கத்தை அவர் பாட்டு ஃப்ளூயண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கார். Sermon was giving him so much trouble. His wife wrote down what he said and the next morning gave her preacher husband the notes. அந்த பொண்ணு தூக்கத்திலே பேசிக்கிட்டு இருக்காரு, அது உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எப்பயுமே ஒரு செய்தியை நீங்கள் எழுத வேண்டும். அப்படி தான் திரும்பி பார்க்கும்போது எழுதும்போது நீங்கள் உங்கள் டீச்சர் சொல்லும்போது எழுதுனா மனசில் தங்குதா, படிச்சுட்டு எழுதி பார்த்தா மனசில் தங்குதா? அது மாதிரி எந்த செய்தியையும் எந்த ப்ரீச்சர் கொடுக்குறதும் எழுதணும். இப்போ அவர் ஒய்ஃப் பேச அவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க நைட்டு பூரா. அவர் 1 மணி நேரம் பேசி முடிச்சோன்னே எழுதிட்டு மறுநாள் காலையில் தூங்கி வச்சோடனே கொடுக்குறாங்க. Why, that's exactly I wanted to say, exclaimed the surprised preacher. அடப்பாவி, இதைத்தானே சொல்லணும்னு நினச்சி எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்தேன், எப்படி இது உனக்கு எப்படி ஏகம் கிடைச்சி எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்குறேன். The message had been in his heart. It had simply needed expression. அவருடைய மனதிலே அந்த செய்தி இருந்தது, அதை எப்படி வெளிச்சொல்வது என்று தெரியாமல் இருந்தது. So it is with a prayer, if we are abiding in Christ, the very desires of our heart are heard by God, whether we voice them or not. நம்முடைய இதயத்திலே அந்த ஜெபம் இருக்கும்போது, உண்மையாக நாம் தேவனை தேடும்போது, நாம் சத்தம் போட்டு கத்துறோமோ, அமைதியாக இருக்கிறோமோ, அமைதியாக தேவனோடு பேசி கொண்டிருக்கிறோமோ, தேவன் அதை கேட்கிறார். அதான் இன்றைய வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். This is the confidence we have in approaching God. இதுதான் தேவனை நாம் அணுகும்போது நாம் வைத்திருக்கிற திட நம்பிக்கை. That if we ask anything according to His will, He hears us. நேற்று நைட்டு புறம் தான் ஏன்னா இப்போ புதிய சிந்தனை என்ன வந்திருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். தேவனுக்கு சித்தமான காரியம் இன்னதென்று தெரிந்து கொள்வது தான் முக்கியம். இப்போ யோபு தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அவர் பதிலே சொல்லலை. அப்போ நம்ம என்ன இருக்குன்னா காத்திருக்க வேண்டும். இப்போ ஸ்பர்ஜன் என்ன பண்ணார்? போய் தூங்குங்க, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவரிடத்துல நீங்கள் பேசுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சம்திங் டு பாண்டர் டுடே. வாட் ஆர் சம் ஆஃப் த டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட்? உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள், எண்ணங்கள் என்ன, விருப்பங்கள் என்ன? தட் யூ ஹேவன்ட் எக்ஸ்பிரஸ் டு காட் இன் அ வைல். சமீப காலமாக
தேவனிடத்திலே வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிற உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்கள் என்னென்ன சிந்தித்து பாருங்கள். அதை தேவனிடத்தில் அப்படியே அமைதியாக போகும்போது பேசிக்கொண்டே இருங்கள். அவருடைய வசனத்தை எடுத்து படியுங்கள். ஒரு சொல்லும்போது ஐயர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை குறிப்பெடுத்து வைங்க. அது உங்களுடைய மனதிலே தங்கும். பிற்பாடு அது உங்களிடத்திலே பேசும். ஏன்னா தேவனுடைய வசனம் அது அனுப்பப்பட்ட காரியத்தை முடிக்காமல் திரும்பாது. அதை கேட்கவே இல்லைன்னா இன்றைக்கி நம்ம என்ன படித்தோம்? மார்க் படித்தோமா? 6ஆம் அதிகாரம். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு ஊரில் போய் நீங்கள் தேவனுடைய வசனத்தை சொல்லுங்கள். கேட்கிறவர்கள் கேட்கட்டும், கேட்காதவர்கள் கேட்காமல் போகட்டும். நீங்கள் சொல்வதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு என்ன செய்யணும்? காலில் உள்ள தூசியை தட்டிட்டு போயிட்டுருங்க. அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சு அவனுக்கு கர்த்தருடைய வசனத்தை டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூடியூப்பில் போட்டு கொல்லணும்னு சொல்லியிருக்காரா? போங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்கள், போயிட்டே இருங்க, அவ்வளோதான். கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டா போகட்டும். ஆண்டவர் அதற்கென்று சில பேரை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர்களுக்கு மட்டும்தான் வசனம் செல்லும். நம்முடைய வேலை வசனத்தை சொல்லி கொண்டு போவதும் மாத்திரம்தான் என்பதுதான் இன்றைய சிந்தனை. யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஜெபத்திலே எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதை யோசியுங்கள்.